ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதிகாலை வேளை நாம் கர்த்தரை தரிசிக்கிறதான ஒரு வேளை. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் கடலிலே படகோடு நின்றார்கள். அதிகாலையில் இயேசு அந்த இடத்திலே வந்து, பிள்ளைகளை ருசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் வேதனையோடு சொன்னார்கள், ஐயரே, ஒன்றும் அகப்படவில்லை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் என்று. ஆனால் இயேசு ஒரு ஆலோசனை கொடுத்தார். படகின் வலது பக்கமாய் வலையை போடுங்கள். உண்மையாகவே வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. இந்த நாட்களில் நமக்கும் கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கான காரியங்களை, ஆலோசனைகளை ஆண்டவர் அதிகாலை வேளையிலே நமக்கு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை தாங்குகிறார். அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அவர் உங்களோடு இருப்பார். இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29வது அதிகாரம் 19வது வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் பரிசுத்தருக்குள் மிகவும் களி கூறுவார்கள். இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரில் களி கூர்ந்து மகிழ வேண்டும். வாழ்க்கையில் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்தில் பற்பல விதமான சிறுமைகள் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான சிறுமைகள் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அதாவது குறைவுகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அவர்களை துக்கப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அது ஐஸ்வர்யவானுடைய வீடாக இருந்தாலும் சரி, ஏழையின் வீடாக இருந்தாலும் சரி, பலவிதமான சிறுமைகள் இருக்கிறது. ஆனால் பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் பாருங்க, அது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அந்த நம்பிக்கைக்கு பலன் உண்டு, அந்த நம்பிக்கைக்கு விடை உண்டு. அந்த நம்பிக்கை உங்களை அதிசயங்களை காண செய்யும் என்கிறதுல சந்தேகமே இல்லை என்று பார்க்கிறோம். வேத புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பாருங்கள், லேயாள் யாக்கோபுக்கு மனைவியாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம், நாம் ஆதியாகமம் 30, 31, 32 வசனங்களை பார்க்கும்போது பாருங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டார் என்று கர்த்தர் கண்டு. அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டார். யாக்கோபு ராகேலின் மேல் அதிக அன்பு வைத்திருந்தான். அவள் சகோதரியாகிய ராகேலின் மேல் ரொம்ப அன்பு வைத்திருந்தான். ஆனால் லேயாளை அற்பமாய் எண்ணினான். இதை கர்த்தர் கண்டார் என்று பார்க்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி அங்கே கிருபை செய்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ராகேலுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் மூலமாக யாக்கோபுக்கு புத்திர பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஏனென்றால் 30வது வசனம் சொல்லுகிறது, லேயாளை பார்க்கலும் ராகேலை யாக்கோபு அதிகமாய் நேசித்தான். அதையும் கர்த்தர் காண்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய தாட்ஸ், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யாரை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், எப்படிப்பட்ட நினைவுகள் உடையவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களை குறித்து அற்பமான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அது தேவ சமூகத்தில் ஒரு குறையாக, ஒரு பாவமாக எண்ணப்படுகிறது. 32வது வசனத்திலே, லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொன்னார். பாருங்க, அந்த அற்பமான நிலைமையிலிருந்து கர்த்தர் அவளை தூக்கி விட்டார். இந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் பலரால் அற்பமாய் எண்ணப்பட்டு, ஐயோ என்ன செய்வோம், வாழ முடியவில்லை என்று சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் கூட உங்களை தூக்கி விடுவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு, உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவதற்கு இந்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன். ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். அந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை தெரிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி ஆண்டவரே, கதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷர்கள் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எப்போது ஆண்டவர்களை களி கூர்ந்த மகளை காணப்பட கிருபைதார். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதி, நன்மைகளால் நிரப்பும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.